வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சுக்ரன் கேது கன்ஜக்ஷன். நான் லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ கொடுத்தேன் சூரியன் கேது தொடர்பை பற்றி. அது உலகளாவிய மாற்றங்கள் எப்படி நடக்கும்னு பற்றி ஒரு வீடியோ கொடுத்து நிறைய விஷயங்கள் நடந்தது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ வந்து சுக்ரன் கேது வந்து கன்ஜக்ஷன் ஆகுது. இது எந்த டேட்டில் ஆகுதுன்னா செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9th வரைக்கும் 2025. 2025 செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9th வரைக்கும் இந்த கன்ஜக்ஷன் இருக்கும். அதாவது சிம்மத்தில் ஒரே வீட்டில் ஆரம்பத்தில் சுக்ரன் சூரியன் புதன் கேது எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாம் விலக விலக சுக்ரன் கேது மட்டும் கன்ஜக்ஷன் ஒன்றா இருக்கும். இப்போ இந்த இது எத்தனை நாட்கள் அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ரஃப்லி செப்டம்பர் 14 வச்சுங்க, செப்டம்பர் 25, மறுபடியும் அக்டோபர் 5 20 நாள், அக்டோபர் 9 25 நாள், 24 நாள் வச்சுங்க. இந்த நாட்கள் நடக்கும்போது நான் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, சுக்ரன்னா ஒரு பெண். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி அந்த கேல்குலேஷன் படி பார்த்தா சுக்ரனால் ஒரு பெண். அப்போது கேதுவோட கன்ஜக்ஷன் ஆச்சுன்னா என்ன? கேது வந்து அதை கெடுப்பதுன்னு அர்த்தம். கேது தான் தோஷம் இருக்கும், அதை கெடுப்பது. இப்போ பெண்கள் குறிப்பாக வந்து நீங்கள் வெளில போகிறீங்க, இல்லை ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, இல்லை ஒருத்தர்கிட்ட அன்பு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சார்ந்த விஷயங்களை நீங்கள் யாரையும் நம்புறீங்க. இதுதான் கான்செப்ட். என்னன்னா, நீங்கள் யாரையும் நம்புறீங்க. அது பணத்தால், உறவால், உணர்வால், இல்லை ஒரு சூழ்நிலையினால், இல்லை ஒரு வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்புறீங்க. அந்த நம்பிக்கையை ஏமாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த கேது உண்டு செய்யும். இது எல்லாருக்கும் உண்டு செய்யுமா? யாருக்கும் உண்டு செய்யும்? அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்திலேயே இந்த சுக்ரன் கேது கன்ஜக்ஷன், மறைமுகமாக சுக்ரனை வந்து கேது தொடர்புடைகிறது, மறைமுகமாக அந்த நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணுறது, சுக்ரனை கேது நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம், வேறு அதோடைய நட்சத்திரங்களை பரிவர்த்தனை பண்ணுறது, அப்புறம் சுக்ரனுக்கு அடுத்த வீட்டில் கேது வர்றது, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் இந்த தோஷம் வந்து கொஞ்சம் வேலை செய்யும். இது உலகளாவியே பொருந்தும் அப்படின்னு வச்சுங்க. அப்போது குறிப்பாக நான் ஏன் பெண்ணுன்னு சொன்னால், சுக்ரன்னா பெண்ணுக்காக நான் காரணத்துக்காக சொல்லியிருக்கேன். இப்போ துறைகள்னு சில இருக்குது, தொழிலில் வந்து சில துறைகள் இருக்குது, அதெல்லாம் சில தொய்வு கொடுக்கும், ஒரு மாதிரி அதில் ஒரு மாதிரி டல் அடிக்கும், சில சமயத்துக்கு ஏமாறுற மாதிரி தெரியும். இப்போ சுக்ரன்னா வந்து லக்ஸுரி ஹோட்டல்ஸ், நீங்கள் ஒரு ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸ் இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, 7 ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸ் எல்லாமே சுக்ரனோட இன்ஃப்ளூன்ஸில் வந்துடும். அப்புறம் நல்ல ஃபுட்டு, டேஸ்டி ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, இல்லை டேஸ்டி ஃபுட்டு, சூப்பர் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து சுக்ரனுடைய இன்ஃப்ளூன்ஸில் வரும். அப்புறம் வந்து விலை உயர்ந்த ஆடைகள், பிராண்டட் கார்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு பிராண்டடு ஒரு ஷர்ட் இருக்குது, ஒரு பிராண்டட் பேண்ட் இருக்குது, இல்லை பிராண்டட் ட்ரெஸ் இருக்குது. அது மென் விமன் எதுவாக இருந்தாலும் சரி. ஆபரணங்கள், ஜுவல்லரியில் வந்து கோல்டு, டைமண்ட்ஸு, ரத்தினங்கள், ஜெம்ஸ், இது எல்லாமே சுக்ரனுடைய இதில் வரும். இதெல்லாம் இந்த கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறதுனால தான் நான் இவ்வளோவும் சொல்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் அந்த தோஷம் இருக்கோ அவங்க தான் இதில் ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா இந்த நகைகள் திருட்டு போகிறது சூழ்நிலை இதெல்லாம் கூட அந்த சுக்ரன் கேது கன்ஜக்ஷனில் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து இந்த சுக்ரன் கேது கன்ஜக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ், லக்ஸுரி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட சில பேருக்கு விபத்துன்னு சொல்லலாம், சில பேருக்கு அதனால் வந்து ஏற்படும் மன உளைச்சல், சில பேருக்கு அதில் லாஸ், ஏமாறுது. அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்க, சுக்ரனா பணம் கொடுக்கல் வாங்க, மணி யாருக்கோ நம்பி பணம் கொடுக்குறீங்க, திருப்பி கொடுத்துருவாரு, கொடுக்காம ஏமாத்துனா. அப்புறம் சுக்ரனா லவ், ஒரு பியூர் லவ், ஒரு இன்டிமிசி, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். சுக்ரனா வந்து அந்த ஒரு ஆழ்மன ஆசை, காதல். அப்போ வந்து நான் ரொம்ப உண்மையாக நம்பி நான் வந்து நேசித்தேன், பட் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது சுக்ரன். அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து விலை உயர்ந்த பொருள் களவு போகிறது, திருடி போகிறது, அது மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுக்ரன்னா வந்து நடிகைகள், ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஆக்ட்ரஸ் அப்படின்னு பிரிக்கும்போது ஆக்ட்ரஸ் வந்து இந்த சுக்ரனோட இன்ஃப்ளூன்ஸில் வருவாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது. பொதுவாக அந்த சுக்ரன்னா அந்த ஆக்ட்ரஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிறோம், உலகளாவிய சொல்கிறோம். அதுக்கடுத்தது வந்து சினிமா துறைக்கே சுக்ரன் வந்து வெள்ளித்திரை, சினிமா துறைக்கே வந்து சுக்ரன் அதிபதி. அப்போ அந்த காம்பினேஷன் வரும்போது சம்டைம்ஸ் அதில் நடக்கக்கூடிய பிழைகள் அல்லது குறைகள் அல்லது வருத்தங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சுக்ரன் வந்து ஒரு மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஒரு மனிதன் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்றோம், தூய்மையாக இருக்கும், நல்ல ஒரு துணி உடுத்துகிறோம், நல்ல நகை போடுறோம், எல்லாமே இந்த சுக்ரனோட இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான இடத்த ரூல் பண்ணும். பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது, அழகு சார்ந்த பொருட்கள் சம்மந்தப்பட்டது, இப்போ சலூன் சொல்கிறாங்க இல்லையா, ஃபேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சுக்ரன் தான். ஸோ சுக்ரன் வந்து இவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் இந்த துறை சார்ந்தவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குறிப்பாக நடிப்பு துறையில் உள்ளவங்களுக்கு, சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு, சினிமாட்டு பொதுவாக நான் சொல்கிறேன், பெண்கள்னு கிடையாது. ஸோ இந்த துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு கூடுதல் விழிப்புணர்வோட உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த காம்பினேஷன் இருந்தால் அது ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த பேர்த் சார்ட் அந்த காம்பினேஷன் இல்லைனாலும் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பீரியடாக இருக்கிறதுனால பெண்களும் பெண் குழந்தைகளும் குறிப்பாக
நீங்கள் வந்து எந்த ஒரு முயற்சியோ யாரையோ முழுமையாக நம்பி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் இந்த டேட்டை மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன். செப்டம்பர் 14th 2025 அக்டோபர் 9th 2025. தேங்க்யூ.